நந்தி கோயிலுக்கு போறாங்க. போயிட்டு மாலை வாங்கலான்னு போறாங்க. அப்ப குமரனும் அங்க நிக்கிறாரு. எனக்கு ஒரு மாலை வேணும்னு ஆனந்தி கேட்கறாங்க. எனக்கு ஒரு மாலை வேணும்னு சொல்லிட்டு குமரன் கேட்கறாரு. இங்க பாருங்க இருக்கிறது ஒரே ஒரு மாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலைக்காரர் சொல்றாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். எனக்கு தான் தரணும் அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க. அப்படியே குமரனுக்கு கோவமா வருது. அவங்களுக்கே அந்த மாலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து அப்படியே போறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அந்த மாலையை வாங்கிட்டு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. குமரனும் அந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. அங்கிருந்து அப்படியே போறாங்க ஆனந்தி. போயிட்டு அந்த பீச் ஓரமா அப்படியே போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ குமரனோட அப்பா அப்படியே கத்துறாரு. பயங்கரமா கத்துறாரு. தண்ணிக்குள்ள முழுங்கி அப்படியே கத்துறாரு. அங்கருந்து அப்படியே ஓடி வராங்க. ஆனந்தி கிட்ட போறாங்க. போயிட்டு அவர் அப்படியே கை கொடுத்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அப்படியே நிக்க வைக்கிறாங்க. "ஏன் நீங்க போனீங்க? எதுக்கு அங்க போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கேட்கறாங்க. "இல்ல எனக்கு தெரியல. ஆமா இப்போ நீங்க எங்க போகணும்?" அப்படின்னு ஆனந்தி கேட்கறாங்க. "அங்க நெறைய கார்லாம் நின்னுச்சுல்ல, அங்க தான் நான் போணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அப்பா சொல்றாரு. "சரி வாங்க எனக்கு தெரியும். நான் கூட்டிட்டு போறேன் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய புடிச்சு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல அப்படியே விடுறாங்க. இங்க தான் நான் இருக்கணும்." அப்படின்னு சொல்றாரு. ஆனந்தி அங்கருந்து சரிங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. அப்போ குமரன் ஓடி வராரு. "அப்பா எங்கப்பா காணோம்? எங்கப்பா போன? என்னப்பா இது சட்டெல்லாம் நனைஞ்சிருக்கு. என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு குமரன் கேட்குறாரு. "நான் அந்த கடல்ல போயிட்டேன். ஒரு பொண்ணு தான் என்ன காப்பாத்தி இப்போ விட்டுட்டு, அதுவும் அங்க போகுது." அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. "ஐய்யய்யோ! என்னப்பா இது இங்கேயே இருப்பா இதோ வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடி ஓடுறாரு. யாரா இருக்கும்? யார் காப்பாத்துனாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்க பின்னாடியே போறாரு. பார்த்தா ஆனந்தி அப்படியே ஈர ட்ரெஸ் எல்லாமே அப்படியே சரி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து குமரன் அப்படியே பார்க்குறாரு. "இந்த பொண்ணு தான் அப்பாவ காப்பாத்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு.